பானு வணக்கம். தமிழகத்திற்கு அதிக மழை பொழிவு தரக்கூடிய பருவமழையாக வடகிழக்கு பருவமழை விளங்கி வருகிறது. அந்த வகையில் கடந்த அக்டோபர் 15ஆம் தேதி தொடங்கிய வடகிழக்கு பருவமழை இன்றுடன் விடைபெறுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தார்கள் இன்றைய நாளில் வடகிழக்கு பருவமழை விலகுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்ததன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 104 நாட்களாக நீடித்து வந்த வடகிழக்கு பருவமழை இன்றுடன் விடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் வழக்கத்தை விட ஒவ்வொரு ஆண்டும் பெய்கின்ற மழை பொழிவை விட 33 விழுக்காடு மழை பொழிவு கூடுதலாக பெய்திருப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் வழக்கமாக இந்த டிசம்பர் இறுதியில் தான் நிறைவடையும். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் தொடங்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை டிசம்பர் இறுதியில் முடிவுக்கு வரும். ஆனால் இந்த வடகிழக்கு பருவமழையானது ஜனவரி இறுதி வரை நீடித்தது என்றும் அதற்கு பல்வேறு வானிலை மாறுதல்கள் காரணமாக கூறப்பட்டாலும் கூட இந்த வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் பல்வேறு நிலைகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி, காற்றழுத்த சுழற்சி, வளிமண்டல சுழற்சி, அதே போன்று வெஞ்சன் புயல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இயல்பை விட 33 விழுக்காடு அதிக மழை பொழிவு கொடுத்த வடகிழக்கு பருவமழையாக இந்த பருவமழையானது அமைந்திருக்கின்றது. இந்த நிலையில்தான் இருப்பினும் கூட ஜனவரி 30 வருகின்ற 30 முதல் 30 மற்றும் 31 ஆகிய 2 நாட்களில் தமிழகத்தின் சில இடங்களில் லேசான மழை பொழிவுக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் வருகின்ற 30ஆம் தேதி குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் லேசான மழை பொழிவுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் 31ஆம் தேதி கோவை, நீலகிரி, ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் லேசான மழை பொழிவுக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு பனிமூட்டம் என்பது அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் 104 நாட்களாக நீடித்து வந்த வடகிழக்கு பருவமழை இன்றுடன் விடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பானு.